நம்ம ஆட்சியில செஞ்ச சாதனைகளை எல்லாம் விளம்பர படமா போடணும் அப்படின்னாங்க அவருடைய நண்பர்கள்லாம். எதுக்குன்னு நம்ம செய்யறதான் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, எதுக்கு விளம்பரம்? இல்ல நம்ம ஆட்சி என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லணும், எல்லாரும் எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் விளம்பர படம் போடுறாங்க அப்படின்னு. எவ்வளவு செலவாகும்னு கேட்டார். 3 லட்சம் ஆகும்னாங்க. நான் 3 லட்சத்துக்கு 10 பள்ளிக்கூடம் கட்டிடுவேன். விளம்பரம் வேணாம், ஒரு மண்ணு வேணாம், ஓட்டு போட்டா போடுறாங்க இல்லைன்னா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உத்தம தலைவன் பெருந்தலைவர் காமராஜர். எவ்வளவு நேர்த்தியாக ஆட்சியை செய்தார் தெரியுமா? அதனாலதான் ஒரு கவிஞர் எழுதின, வடக்கே ஒரு இமயம் இருக்கிறது, தெற்கே ஒரு இமயம் இல்லை என்பதற்காகத்தான் ஆண்டவன் காமராஜரை படைத்தான் என்று பெருந்தலைவரை பற்றி ஒரு கவிஞர் எழுதினார். கருணை, காருண்யம், அன்பு, மனிதநேயம் எல்லாம் அவரிடத்திலே இருந்தது. அதனாலதான் பெரியார் என்ன சொல்றாரு, ஒரு கல்வி விழாவிலே பேசுகிற பொழுது ஈரோடு தந்தை வைக்கம் வீரர் பெரியார் சொன்னார், கடவுள் வாழ்த்துனா இனிமே பாடாதீங்க, வாழ்த்த பாடுங்கன்னு சொன்னார். உண்மை இல்லையா? கல்விக்கு தெய்வம் கலைவாணியை பாடாதீர்கள், கடவுள் வாழ்த்தை பாடாதீர்கள். அப்படி நீங்க பாட்டு பாடணும்னு நினைச்சீங்கன்னா யாரைத்தான் பாடுங்க? பெருந்தலைவர் காமராஜர் வாழ்த்தை பாடுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு கல்விக்கு மிகப்பெரிய புரட்சி செய்தவர்.